ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு 2 கரண்டி மாவை விட்டு எப்போதும் போல் தோசையை ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் மசாலா ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம தோசை ஊற்றின பிறகு கொஞ்சம் லேசாக வேக ஆரம்பித்த பிறகு அந்த செஞ்சு வச்சுருந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சேர்த்து எல்லா சைடும் தோசை ஃபுல்லாக வர்ற மாதிரி அந்த கரண்டியாலேயே எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். அது மசாலாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி தடவி விட்டுட்டு அது மேலே ஒரு கரண்டி நெய் எடுத்து ஃபுல்லாக படுற மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு திருப்பாமையும் எடுக்கலாம். ஆனால் எனக்கு திருப்பி போட்டால் தான் பிடிக்கும். திருப்பிட்டு மறுபடியும் திருப்பி மடித்து வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.